ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்போ செய்கிற சப்பாத்தியோட டிஃப்ரெண்ட்டாக ஒரு பீட்ரூட் சப்பாத்தி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமாங்க. ஒரு சின்ன சைஸ் பீட்ரூட் எடுத்துக்கோங்க. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவிட்டு கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் இந்தமாரி சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. அரைச்ச பீட்ரூட் பேஸ்ட்டை கோதுமை மாவோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே கொத்தமல்லி, மிளகாத்தூள், உப்பு சேர்த்துக்கோங்க. பீட்ரூட் அரைச்ச அந்த மிக்ஸி ஜார்லேயே தண்ணியை வாஷ் பண்ணி இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஒரு ½ அன் ஹவர் போல் மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணி சப்பாத்தி மாரி தேய்ச்சி சுட்டு எடுத்துருங்க. அவ்வளோதான். பீட்ரூட் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கட்டாயமாக சாப்பிடுவாங்க. சப்பாத்தியும் டிஃப்ரெண்ட் கலரில் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் இருக்கிறதுனால எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். 200 கிராம் கோதுமை மாவுக்கு 100 கிராம் பீட்ரூட் எடுத்துக்கலாம், கரெக்டாக இருக்கும். நார்மலாக சப்பாத்தி எப்படி செய்வோமோ அதே மாதிரி தேய்ச்சி எடுத்துகிட்டு சுட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். சுட்டு எடுத்ததுக்கப்புறம் இந்த சப்பாத்தி நல்லா சாஃப்டாகவும் ரொம்ப நேரத்துக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. நீங்களும் இந்த ஹெல்த்தியான சப்பாத்தியை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.